ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு இயரிங் தான் மேக் பண்ண போகிறோம். இந்த கொரியன் இயரிங் சொல்லுவாங்கள்ல, அதை வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நான் என்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் வச்சு ட்ரை பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் வந்து இதுக்கு இந்த குட்டி குட்டி பட்டர்ஃப்ளை எடுத்திருக்கேன். இது வந்து 6 பீஸ் வேணும் நமக்கு. நான் 6 பீஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இயரிங் பேஸ் அது எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆன்டி டர்னிஷ் செயின் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜம்ப்ரிங் தேவை நமக்கு. செயின் வந்து நமக்கு தேவையான சைஸ் வந்து அளவு வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த பட்டர்ஃப்ளை வந்து 2 பட்டர்ஃப்ளை வந்து ஹேங்கிங் கொடுக்க போகிறோம். அதுக்காக வந்து செயினை வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மேலே ஒரு பட்டர்ஃப்ளை வந்து கீழே அந்த மாதிரி ஹேங்கிங் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து ஈவனாக இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு 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 செயின் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர்னால் இன்னொரு செயின் வந்து 1.5 இருந்தால் போதும். அந்த மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 கம்மலுக்கு தேவையானது. நான் ரெண்டுத்தையும் ஒன்றாவே கட் பண்ணி எடுத்துடுறேன், கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க. நான் எடுத்தது வந்து ஹைட் வந்து அதிகமாக இருந்துச்சு. உங்களுக்கு ஹைட்டு கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பட்டர்ஃப்ளை வந்து இதுவாகாது, ஸ்டிஃபாக இருக்கும். உங்களுக்கு லுக் வந்து நல்லா தெரியும், இல்லைன்னா கீழே போயிடுது. அதனால் ஹைட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் எடுத்துருக்க சைஸை விட நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதிலே நான் மேக் பண்ணிவிட்டு நிறைய கரெக்ஷன் பண்ணேன். நான் உங்களுக்கு முடிக்கும்போது காட்டுறேன். நான் வந்து 3 பட்டர்ஃப்ளை எடுத்திருக்கேன் இல்லையா? உங்களுக்கு வேணுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 பட்டர்ஃப்ளை வந்து ஈவனாகவும் இன்னொரு பட்டர்ஃப்ளை வந்து கொஞ்சம் லென்த்தாகவும் வர மாதிரி வச்சிங்கன்னா, லென்த்தாக இருக்கிறத வந்து சென்டரில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். வந்து இயரிங் பேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து 2 பட்டர்ஃப்ளையே ஓகேவாக இருந்துச்சு எனக்கு. நீங்கள் இயரிங் பேஸ் மாற்றினீங்கன்னா, அதாவது ஸ்டட்டு மாற்றினீங்கன்னா அதில் வேணால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும் லுக்கு பார்க்க. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா 2 செயினையுமே ஈவனாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அது என்ன பண்ணேன்னா எக்ஸ்ட்ரா இருந்தது கட் பண்ணிவிட்டு பட்டர்ஃப்ளைல வந்து ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிட்டு அதில் வந்து செயின் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த செயினை ஆட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டுங்க. அதை க்ளோஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, அதை ஃபுல்லாக டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டடியாக இல்லை. அதையும் நான் எண்டில் தான் சரி பண்ணேன். ஜம்ப்ரிங் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கேப்பே இல்லாத அளவுக்கு அதை அந்த பட்டர்ஃப்ளையோடு அட்டாச் ஆகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை வந்து கீழே பார்த்த மாதிரி போகாது, ஸ்டடியாக நிற்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த ஜம்ப்ரிங் கேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து கீழே போயிடும், பட்டர்ஃப்ளை கீழே பார்த்தா மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போ ஃபெவி பாண்ட் எடுத்திருக்கேன். அதில் வந்து இயரிங் பேஸில் வந்து ஃபெவி பாண்ட் போட்டு அந்த பட்டர்ஃப்ளையை ஒட்டிட போகிறேன் நான். நீங்கள் உங்களுக்கு B6000 இல்லை 7000 இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஃபெவி பாண்ட் தான் இருந்துச்சு, அதனால் நான் அதில் அட்டாச் பண்ணுறேன். இதே நீங்கள் இந்த சில்வர் கலர்லேயும் யூஸ் பண்ணியிருக்கலாம். என்கிட்ட வந்து சில்வர் கலர் இது இயரிங் பேஸ் இல்லை என்கிட்ட, அதனால் வந்து கோல்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒட்டிட்டு நீங்கள் அதை அப்படியே ஆற விட்டுருங்க, அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. அதுக்குள்ளே நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிப்போம். அதே மாதிரி 2 பேஸையும் ஒட்டிட்டேன் நான். இப்போ வந்து இதை கனெக்ட் பண்ணிடுவோம் நம்ம. இதுலேயும் அதே மாதிரி செயினை கனெக்ட் பண்ணிடலாம். இது ரொம்ப எல்லாமே குட்டி குட்டி திங்ஸ் அப்படிங்கிறதால நமக்கு மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பொறுமையாக பண்ணணும். ஈஸியான வேலை தான் இது. குட்டி குட்டி திங்ஸ் அப்படிங்கிறதால நமக்கு கையில் பிடிக்கவே முடியாது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹோல்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குமே தவிர இது மேக் பண்ணுறது ஈஸி தான். இதே நீங்கள் பெரிய ப்ராடக்ட் வச்சு பண்ணும்போது, கொஞ்சம் பெரிய திங்ஸ் வச்சு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். ஜம்ப்ரிங்கும் நான் என்ன பண்ணேன்னா, அதோடய சைஸை வந்து கம்மி பண்ணேன். கட் பண்ணிவிட்டு தான் அந்த ஸ்டட் பேஸ் இருக்குது இல்லையா, பின்னாடி தான் அட்டாச் பண்ணுவோம் இந்த செயின், இந்த ஹேங்கிங் இருக்க பட்டர்ஃப்ளையை. அதில் என்ன பண்ணேன்னா அதையும் நான் அப்படி தான் கட் பண்ணிவிட்டு தான் இதில் வந்து கனெக்ட் பண்ணேன். என்னாச்சுன்னா, நான் வீடியோ ரெக்கார்டிங்கை பாஸ் பண்ணேன்ல, அது மறுபடியும் அதை ப்ளே பண்ண மறந்துட்டேன். அதனால் அதெல்லாம் வந்து எடுக்க முடியல. தப்பாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். நான் மென்ஷன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. என்னென்னா, மேக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஃபால்லாம் அதில் இருக்குங்கிறதே எனக்கு தெரிஞ்சுது. அப்போ வந்து நான் அதை கரெக்ஷன் பண்ணது தான்.
எண்டில் பார்க்கும்போது நான் அதையும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து கனெக்ட் பண்ணிவிடுவோம் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டட் பேஸை வந்து ஒட்டிட்டு ஆற வச்சுருங்க. அது ஆறிட்டுருக்கும். நான் அதை பண்ணாமல் இதை பண்ணிவிட்டு நடுவில் வந்து அந்த வேலையை பண்ணேன். ஸ்டட் பேஸை வந்து ஒட்டிட்டு ட்ரை ஆகிற விஷயம்லாம் ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்டட் வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அதில் வந்து நான் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். அப்படியே வச்சா ப்ளைனாக இருக்கும்ல, அதனால் நான் வந்து ஸ்டோன் ஒட்ட போகிறேன். இந்த ஸ்டோனை எடுத்து முதல்லயே சொன்ன மாதிரி இது குட்டி குட்டி திங்ஸுங்கிறதால கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸ்டோனை வச்சு பொறுமையாக ஒட்டி விட்ருங்க. கையில் க்ளூ ஒட்டிக்கிச்சுன்னா ஸ்டோன் கையோடவே வந்துடும். அதே மாதிரி ரெண்டு ஸ்டட்லேயும் ஒட்டிப்போம். ஒட்டிட்டு அப்படியே ட்ரை ஆக வச்சுருங்க. ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறம் லுக் எப்படி இருக்குது பாருங்கள். ஒட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ளைனாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் லுக் நான் சொல்லியிருந்தேன்ல ஈவனாகவே கட் பண்ணிட்டேன் செயின் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அதில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளையில் வந்து ஒரு 4 லிங்க் கட் பண்ணிட்டேன். இன்னொரு பட்டர்ஃப்ளையில் வந்து ஒரு 5 லிங்க்கு கட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஜம்ப்ரிங் இருக்குல்ல, அதுலேயும் வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டேன் நான். பட்டர்ஃப்ளை அட்டாச் பண்ணும்போது ரெண்டும் ஒரே சைடு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு போடுங்க. போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் ஒன்று வந்து திருப்பிகிட்ருக்கு. அதை எடுத்துகிட்டு மறுபடியும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன கரெக்ஷன்லாம் இந்த இடத்துல தான் பண்ணேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டேன் நான். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். பட்டர்ஃப்ளை அப்படியே ஸ்டடியாக நிற்கும். அதே மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணி எடுத்துப்போம் நம்ம. நான் இப்போ உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் பாருங்கள். இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பே வரக்கூடாது. அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கேப்பே இருக்காது உங்களுக்கு. அது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது ஸ்டடியாக இருக்கும். கீழே ஹேங்கிங் வந்து கீழே போயிடாது. அந்த பட்டர்ஃப்ளை வந்து கீழே பார்த்தா மாதிரி போகுது. இது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கப்புறமா ஹேங்கிங் கொடுத்துடலாம் நம்ம. ஜம்ப்ரிங்கை வந்து நான் கட் பண்ணிவிட்டு தான் அட்டாச் பண்ணேன். அதுவுமே வந்து கொஞ்சம் ஸ்டடியாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் அதையுமே சைஸை வந்து கம்மி பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு தான் அட்டாச் பண்ணேன். இப்போ பட்டர்ஃப்ளையை பார்த்து ரெண்டுமே ஒரே சைட் பார்த்த மாதிரி போட்டுக்கோங்க. அதில் அட்டாச் பண்ணிக்கோங்க ஜம்ப்ரிங்கில். அதை அட்டாச் பண்ணிவிட்டு ஜம்ப்ரிங்கை வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். அது பாருங்கள், நான் அப்படி தான் பண்ணேன். கட் பண்ணிவிட்டு தான் அதை க்ளோஸ் பண்ணேன். இல்லைனா நீங்கள் உங்கள்கிட்ட வந்து இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். தேவையான சைஸ் வந்து லூப் க்ரியேட் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேயும் பண்ணலாம். நீங்கள் ஜம்ப்ரிங் நீங்களே பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுலேயும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து என்கிட்ட இருந்த ஜம்ப்ரிங் எடுத்து அதில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஸ்டட்டில் அட்டாச் பண்ணேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மல் வந்து ஈவனாக இருக்கும் பாருங்கள். பார்க்குறதுக்கு லுக் நல்லாயிருக்கும் பாருங்கள். ஒன்று மேலே ஒன்று கீழே ஹேங்கிங் வந்து லுக் அழகாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இயரிங்கும் அட்டாச் பண்ணி எடுத்துப்போம் நம்ம. இப்போ பாருங்கள் லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பண்ணது வந்து ரெண்டுமே ஈவனாக இருந்துச்சு. ஒன்று மேலே ஒன்று இருந்துச்சு. ஒரு பட்டர்ஃப்ளை மேலே இன்னொரு பட்டர்ஃப்ளை இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கரெக்ஷன்லாம் பண்ணதுக்கப்புறமா இந்த லுக் வந்திருக்கு எனக்கு. ரெண்டுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. கொரியன் இயரிங் மாதிரி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளும் கொரியன் இயரிங் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது. இது நீங்கள் சில்வரில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட கோல்ட் கலர் தான் கம்மல் பேஸ் இருந்துச்சு. அதனால நான் இதில் பண்ணேன். நீங்கள் சில்வரில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட என்ன சாம் இருக்கோ அதில் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. நான் அமேசானில் வாங்கினேன். இந்த சாம் வந்து 50 பீஸ் கூட இல்லை. இது வந்து 800 ருபீஸ் வந்து. நான் வந்து இது கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இது ஆர்டர் போட்டிருக்காங்க. எப்போவுமே குட்டி குட்டி திங்ஸ்லாம் நான் கொஞ்சம் மயங்கிடுவேன். இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். டாடா.